ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயருக்கு ஸ்பெஷல் வந்து பிரியாணி தான். நியூ இயர் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் நான் எதிர்பார்ப்பேன், நியூ இயருக்கு டியூட்டிக்கு போனால் அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் டியூட்டிக்கும் போவேன். ஸோ குக்கர் பார்த்தீங்கன்னா குக்கரில் நம்ம நெய் கொஞ்சோண்டு நம்ம ஆயில் இருக்குல்ல அதையும் ஊற்றிட்டு எல்லா ஸ்பைசஸும் நீங்கள் போடணும். போட்டு நல்லா பொரிஞ்சு வர டைமில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம், ரொம்ப வாசனைக்குரிய பெருஞ்சீரகம் அதையும் கொட்டிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அல்லாட்ட இடிச்சியும் போடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆனியனை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அதையும் இல்லாட்ட ஸ்லைஸாக கூட வெட்டலாம். ஸோ அதுவும் போட்டுட்டு நல்ல பொன்னிறமாக வரணும், அந்த நீளத்துக்கு வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்குது பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் கைக்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். இந்த புதினா போடும்போது அது ஆக்சுவலி இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நாகர்கோவில் எங்கள் அம்மா வைக்கிற ஸ்பெஷல். எங்கள் அம்மா எப்படி வைப்பாங்கன்னா அந்த ஸ்பெஷலில் தான் நான் வீட்டு செய்வேன். ஸோ இது வந்து நிறைய பேர் ஒயிட் கலரில் வேறு மாதிரிலாம் வைப்பாங்க, வெள்ளை கலரில் வைப்பாங்க, ரெட் கலரில் வர மாதிரி சிலவங்க தம்மு வச்சுட்டு ரைஸ் மட்டும் வேக வச்சுட்டு மேலே இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். வீட்டில் பெரிய குக்கர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எத்தனை பேருக்கும் அளந்து நம்ம இப்படி வைப்போம். ஸோ அடுத்ததில் என்ன பண்ணணும், தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி இதே மாதிரி தான் நீட்டமாக நம்ம வச்சுக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்க ஸ்பைசஸ் வந்து பிரியாணி மசாலா ஆச்சியிலையோ பேபிலையோ கிடைக்கும். நாங்கள் ஆச்சியில் தான் நான் வாங்குவேன். ஸோ பேபி வந்து எனக்கு தெரியல. ஸோ ஆச்சியில் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆச்சி கம்பெனியில் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, உப்பு இவ்வளோ தான், இவ்வளோத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட புதினா கொத்தமல்லி அதையும் இதில் ஆட் பண்ணணும். கண்டிப்பாக இதில் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணணும். அதெல்லாம் வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ இதுவும் நம்ம வதக்கிட்டு லெமன் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அரை லெமன் சைஸுக்கு வந்து நான் புழிஞ்சு விடுவேன். ஏன்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் தயிர் சேர்ப்போங்க. தயிரும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருப்போம். அந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் பார்ப்போம். கப்புக்கு வந்து தேங்காய் பால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு கப்பு ரைஸுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணிக்கு பதிலாக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோகோனட் மில்க் வந்து எடுத்து வச்சுட்டு சேர்த்து பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா ஜீரக சம்பா ரைஸ் இதை யூஸ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். நான் வந்து சிக்கனுக்கு வந்து பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தான் எடுப்போம். எலும்பு போடுறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். போன்லெஸ்ஸோடு நீங்கள் பார்த்திங்கன்னா எலும்பு போடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறி எடுத்து போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம ரைஸையும் மிக்ஸ் பண்ணணும். ரைஸு சிக்கனு எல்லாமே அந்த மசாலாவில் அப்படி மிக்ஸ் ஆகி அப்படி வரும்போது தான் அது ஒரு டேஸ்ட்டே பார்த்துக்கோங்க. இனி நான் மிக்ஸ் பண்ணி வச்சு ரைஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கோகோனட் மில்க் வந்து இப்போ நான் வந்து 2 கப்பு பார்த்திங்களா, அப்போ 2 கப்பு கரெக்டாக 2 கப்பு எடுங்க. அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு மாதிரி ஆயிரும், குழுன்னு வந்துடும். நமக்கு நல்ல உதிரியாக வரணும்னா கரெக்டாக அந்த ரைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு 6 விசில் எடுத்துன்னா முடிஞ்சுதுங்க, நமக்கு பிரியாணி ரெடி. ஸோ இந்த நியூ இயரில் ஸ்பெஷலாக என்ன பண்ணணுன்னா நல்ல என்ஜாய் பண்ணுங்கள், நல்ல கறி எடுத்து சாப்பிடுங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நியூ இயரில் இது ஃபஸ்ட்டு டே. இனி அடுத்தடுத்த நாட்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோஸோடு நான் உங்களை பார்க்க வரேன். பாய்.